ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம 28 இயர்ஸ் லேட்டர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். 2002 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வைரஸ் அட்டாக் ஆகி பல பேர் ஜோம்பியா மாறி இருப்பாங்க. அந்த ஜோம்பி அட்டாக்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மட்டும் தப்பிச்சிருப்பான். இப்போ கட் பண்ணா பார்த்தீங்கன்னா 22 வருஷம் கழிச்சு ஒரு ஐலாண்ட்ல குரூப் ஆஃப் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சு அப்படியே பேரலா பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏரியா இருக்கு. அங்க பல ஜாம்பிகள் அட்டகாசம் பண்ணி இந்த ரெண்டு ஊருக்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோடு தான், அதையும் பாதி நேரம் தண்ணி வந்து மறைச்சிடும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு குட்டி பையன், அவன் தான் நம்ம ஹீரோ. அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும், என்னன்னு கண்டுபிடிக்காத அளவு. அவங்க அப்பா எப்ப வேணா நம்மள ஜோம்பி அட்டாக் பண்ணும்பா, வா நான் உனக்கு ஜோம்பி கிட்ட எப்படி தப்பிக்கிறது அப்படின்ட்டு கத்து கொடுக்குறா அப்படின்ட்டு பல வாட்டி அந்த ஜாம்பிஸ் இருக்க நகரத்துக்கு கூட்டிட்டு போய் ட்ரைனிங் கொடுக்குறாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு நாள் அந்த ஜாம்பிஸ் அட்டாக் பண்ண வருது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தினா கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லயும் படத்துல அடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. யாருமே குறை சொல்ற அளவு இல்ல. குறிப்பா அந்த பையன்லாம் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இவங்க ஜாம்பியா காட்டுற விஷயமா இருக்கட்டும், அதுக்கு பண்ணிருக்க மேக்கப்பா இருக்கட்டும், அதுல இருந்து வர நமக்கு பயமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நீட்டாவே காமிச்சிருந்தாங்க. படத்துல வர பல ஜம்ப் ஸ்கேர்ஸும் நமக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ். அது மட்டும் இல்லாம ஒரு சில போர்ஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க அந்த ஜோம்பியை. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் சவுண்டா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா படம் பயங்கர ஸ்லோவா போகுது. பல போர்ஷன்ஸ் ரொம்ப ஸ்லோவா போகுது. ஒரு சில ஜோம்பி வர போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கே தவிர மற்ற போர்ஷன் எல்லாமே பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரே நெகட்டிவ். ஓவராலா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.